ரொம்ப அழகா சொன்னது அகிரா குரோசவா தான். அதுக்கு 4 கால் இருக்கும் ஆனா நாய் இல்ல, அதுக்கு ஒரு வால் இருக்கும் ஆனா அது சிங்கம் இல்ல, ஏன்னா அதுக்கு காது இப்படி தூக்கி இருக்கும் ஆனா அது ஆடு இல்ல, பட் அது ஒரு அனிமல் அப்படிங்கிற மாதிரி நாடகங்கள்ல இருக்கிறது போல வசனங்கள் இருக்கும், நாவல்கள்ல இருப்பது போல பல இடமாற்றங்களுக்கான விளக்கங்களும் இருக்கும், அல்லது மேடை பேச்சுக்கு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு நீளமான மோனோலாகும் இருக்கும். இதுதான் திரைக்கதை. திரைக்கதைங்கிறது அதுக்குன்னே ஒரு யூனிக் ஷேப்ல இருக்கிற ஒரு ஃபார்ம். அண்ட் திரைக்கதையோட பர்பஸ் யாரும் அதை படிக்கிறதுக்காக இல்லை, அது நீங்க படிக்க போறது இல்லை. இப்போ ரொம்ப சிறந்த திரைக்கதை இருக்கிற ஒரு படத்தை எடுத்துக்கங்களேன், ஆல் அபவுட் ஈவ் அல்லது அபூர்வ ராகங்கள், அந்த அந்த படங்கள் தான் நீங்க பார்க்க போறீங்க. அது நீங்க ஒரு எழுதப்பட்ட ஒரு திரைக்கதையை நீங்க படிக்க போறது, அது ஒரு ப்ளூ பிரிண்ட். அதை படிச்சா நடிகர்களுக்கு தான் என்ன பண்ணணும் தெரியணும், கேமராமேனுக்கு தான் என்ன பண்ணணும் தெரியணும், எடிட்டருக்கு இந்த படம் எப்படி எடிட் பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுக்க தெரியணும். அதுதான் அதோடைய பர்பஸ். அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், வசனங்களும் இருக்கும். ஸோ கதையா நீங்க இமேஜின் பண்ணி திரைக்கதையா வரும்பொழுது இந்த பர்பஸ்க்காக பண்றோம்னு நான் சொல்ல ட்ரை பண்றேன். அதுக்காக தான் ஐ அம் ட்ரைங் டு டிஃபைன் த form of a screenplay.